எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன விளாக் தான். ஸோ அது விளாக் மாதிரி இருக்காது. எப்படி எங்கள் வீட்டில் தேங்காயை உடச்சி அதை காய வச்சு அதை நாங்கள் ஆட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்சுவலாக தேங்காய் புளியர் தான் ஆட்டுறது தெரியல, எங்கள் வீட்டில் ஆட்டுறது தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நானும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய். ஸோ தேங்காய் பெரிய உளி வச்சுருப்பாங்க. உளியாக அது என்னது, கோடாலியை வச்சு உடைப்பாங்க ரெண்டா. ஸோ இது 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. நீங்கள் கோடாலி வச்சு 2 உடைக்கலாம், இல்லை மட்டை வாங்கி நீங்கள் உடச்சி வைக்கலாம். ஸோ நாங்கள் கோடாலியை வச்சு 2 உடச்சி ஒரு ஆள் அவர் வந்திருக்காரு. நான் மாடியிலேருந்து இதை ஷூட் பண்ணுறேன். ஸோ கோடாலியை வச்சு அது 2 பிறக்கிறாரு. பிறந்ததுக்கப்புறம் அதை நல்லா தூக்கிட்டு நல்ல வெயில் போடுற இடம் இங்கே மாடியில் தானே. ஸோ மாடியில் அது அப்படியே மட்டையோடு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை அப்படியே காய வச்சிடணும். ஸோ அந்த வெயில் நல்லா அதில் படணும். இப்போ இருக்க வெயிலுக்கு பார்த்திங்கன்னா மட்டை சீக்கிரம் காஞ்சிரும். நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும், ரொம்ப நாள் காயணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டக்குன்னு வெயிலில் நல்லா காஞ்சிரும். இவர் அதை சாக்கில் வலிச்சிட்டு அப்படியே அடுக்கி வைக்கிறார். ஓப்பன் பண்ணி வச்சா அந்த வெயில் நல்லா டைரெக்டாக அந்த தேங்காய் பருப்பில் படும்போது உங்களுக்கு நல்ல பருப்பு காஞ்சி வரும். அது எப்படி உடைக்கிறாருன்னு நான் க்ளோஸ்அப் காமிக்கிறதுக்காக கிட்ட வந்தேன். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து அவர் எனக்கு காமிக்கிறாரு அந்த தண்ணி வர்றதை. ஸோ இது அப்படியே 2 உடச்சி நீங்கள் அவர் சாக்கில் போட்டுருவார். இன்னொருத்தர் அந்த சாக்கை அப்படியே தூக்கி கொண்டு போய் மேலே காய போடுவார். ஸோ இந்த காய் பார்த்திங்கன்னா கழிவு காயின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய சைஸாக இருக்காது. ஸோ ஒரு மீடியம் சைஸு, அதை விட சின்ன சைஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம விலைக்கு விற்க முடியாது, ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த மாதிரி காயை நீங்கள் இப்படி உடச்சி வச்சு காய வச்சு நீங்கள் தேங்காய் எண்ணெய் அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் ஈஸியாக கிடைக்கும். அண்ட் இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாங்கள் எந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண மாட்டோம். யூஸ்வலாக தேங்காய் காய வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க. சல்ஃபர் எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கெடாமல் இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு பாதியை தூக்கி வீசிட்டாரு. ஏன்னா அது சில காய்கள் உடைக்கும் போதே உள்ளே லைட்டாக கெட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம்னால அதை எடுத்து நம்ம தனியாக வீசிடலாம். ஏன்னா அதை நீங்கள் கூட போட்டு அரைக்கும் போது தேங்காய் எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் நம்ம அது லார்ஜ் ஸ்கேலில் ப்ரிப்பேர் பண்ணும்போது, பெரிய இதெல்லாம் செய்யும்போது இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே எல்லா காயும் போட்டுருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டோம். வெயிலில் நல்லா காயுது. காய்ச்சி அது அப்படியே ஓடு மாதிரி தனியாக கலந்து வரும். வெயில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில். ஃபுல்லாக சுற்றி இருந்தால் தினம்பரம். ஆனால் சென்டரில் நல்ல கேப் இருக்குது. ஸோ வெயில் நல்லா அடிக்கும். எதை காய போகிறதா இருந்தாலும் மாடியில் கொண்டு காய போட்டலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் தோண்டிட்டோம். எப்படி தோணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கத்தி வச்சு அதை அப்படியே நம்பி எடுத்தோம்னா அந்த மட்டை தனியாக வந்துடும், அந்த தேங்காய் தனியாக ஓடு தனியாக கலந்து வந்துடும். ஸோ அதுதான் அதை தனியாக எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தேங்காய் இருந்துச்சு. எவ்வளோ பருப்பு வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான் பருப்பு வரும். அவ்வளோ தேங்காய் மட்டை, அது எல்லாத்தையும் அதிலிருந்து உரித்த பருப்பு இவ்வளோ தான். ஸோ கம்மியான அளவு பருப்பு தான் இருக்குது. நல்லா பருப்பு உடச்சி தனியாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு மினிமம் காய வைக்கணும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். உடச்சா அப்படியே அந்த டப்புன்னு சவுண்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் காய வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட தேங்காய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ வண்டியில் பேக் பண்ணுற வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை. ஐயோ நம்ம வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் கேனை காமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேனை காமிக்கிறேன். கேனில் பேக் பண்ணிட்டு சாக்கில் வச்சு ஸ்கூட்டி முன்னாடி வச்சுட்டேன். 2 சாக்கு நிறையா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாக்கு ரெண்டுமே 30 கிலோ சாக்கு. ஸோ 2 சாக்கில் போட்டு அமுத்தி பிடிச்சி கொண்டு வந்தேன். தேங்காய் வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் அதோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கனால 2 சாக்கு கிட்டாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு. அந்த ஆயில் மேலே அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வரும் அந்த தேங்காயிலேருந்து. எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே நேச்சுரலாக தேங்காய் வெயிலில் காய வச்சு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். அது அப்படியே சாக்கில் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சேரி மலைன்னு சொல்லி நான் ஒரு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே அரைக்கரில் இது இருக்குது. ஸோ அங்கே போய் வெயிட் போட்டு பார்த்தோம். பார்த்திங்கன்னா 31 கிலோ இருந்துச்சு பருப்போட ரேட்டு. இதுதான் அரைக்கிற இடம் உள்ள. நான் பின்னாடி வெளியே கவர் பண்ணுவேன். வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லி கவர் பண்ணி காமிக்கிறேன். இது அரைக்கிற இடம் உள்ள செக்கு இருக்கிற இடம். இந்த செக்கு பார்த்திங்கன்னா இரும்பு செக்கில் தான் நாங்கள் அரைக்கிறோம். மர செக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே இரும்பு செக்கு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இரும்பு செக்கு ஃபஸ்ட்டு செக்கு தேங்காய்க்கு, 2வது செக்கு கடலை, ஃபஸ்ட் 2 கடலைக்கு, ஃபஸ்ட் 2 தேங்காய்க்கு, 3வது கடலைக்கு, அதுக்கு அடுத்து சூரியகாந்தி விதை. இது கூட என்னென்ன நாங்கள் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, ஏலக்காய், ஒரு 2 எலுமிச்சம்பழம். ஸோ கரும்பு சர்க்கரை எதுக்குன்னா அதை பசவாக அரைக்கிறதுக்கு, ஏலக்காய் ஒரு ஃப்ளேவருக்கு, எலுமிச்சம்பழம் எதுக்கு அப்படின்னா கெடாமல் இருக்கிறதுக்காக போடுறது. ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் வலிச்சு உள்ள போட்டு ஒவ்வொன்றா அப்படியே உள்ள தூக்கி போடுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுருவார். ஆக்சுவலாக 4, 5 அது அங்கே ஒரு குண்டா வச்சுருக்காங்க. அந்த குண்டாவில் 2 குண்டா மினிமம் இருந்தால் தான் உங்களால் ஒரு செக்குக்கு அளவாக பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 5, 6 குண்டா வந்துச்சு. அது இதான் செக்கு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த செக்குக்குள்ளே அவர் ஒவ்வொன்றா தேங்காய் எடுத்து போடுறாரு. இப்போ கரும்பு சர்க்கரை உடச்சி போடுறாரு. கரும்பு சர்க்கரை எதுக்காக போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளியும் போது உங்களுக்கு அந்த பசவு கிடைக்கிறதுக்காக, ஒரு ஸ்டிக்கினஸ்க்காக போடுறது. அது போட்டால் தான் நல்லா அந்த தேங்காய் உங்களுக்கு அரைப்படும். ஸோ இது இதுதான் செக்கோட அவுட்டர் அப்பியரன்ஸ். அளவான செக்கு தான். நான் பார்த்தா இப்படி தான் இருக்கா. நான் நிறைய தேங்காய் பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் 2 செக்கு தான் தேங்காய்க்கு.
அடுத்த செக்கு நான் சொல்லிவிட்டு ஆல்ரெடி. அடுத்து வந்து கடலை எண்ணெய், அதுக்கடுத்து வந்து சூரியகாந்தி. எல்லாமே விதையை வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து அரைச்சி அந்த புண்ணாக்கு வருது பார்த்தீங்களா, அந்த புண்ணாக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லாட்டி அந்த புண்ணாக்கு அவங்களுக்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு கூலி கிடையாது. இல்லை உங்களுக்கு புண்ணாக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கிறது தனியாக கூலி கொடுக்கணும். ஸோ அவர் வந்து அந்த புண்ணாக்கை க்ளீன் பண்ணுறாரு. அந்த ஓட்டையிலேருந்து தான் எண்ணெய் வந்து ஊச விட்டாகி வரும். அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு அந்த ஓட்டையை க்ளீன் பண்ணி விட்டால் அந்த புண்ணாக்கு அடைச்சிருக்கும் அந்த ஓட்டையில். ஸோ அதை க்ளீன் பண்ணி விடுறாரு. மேலே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதை குச்சி வச்சு அமுத்தி விடுறாரு. குச்சி வச்சு அமுத்தினா தான் அது நல்லா உள்ளே போய் பேசிக்காக நம்ம கிரைண்டரில் மாவாட்டுறோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். அந்த குச்சி வச்சு விட்டாருன்னா அந்த குச்சி வந்து அமுத்திக்கிட்டே இருக்கும். நானும் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அமுச்சா அவர் அளவாக வந்து மறைச்சி உட்காந்துட்டாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் நான் ஒரு சின்ன டின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த டின்னில் தான், அந்த டின்னில் நான் 6 டின்னு வந்துச்சு. 2 டின் மினிமம் போட்டால் தான் அது ஒரு கொள்ள அளவுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ டோர் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணார் இல்லையா, அந்த டோரில் தான் வந்து உள்ளே வந்து டின் வச்சுருப்பாங்க. அந்த டின்னில் தான் எண்ணெய் எல்லாம் கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். பக்கத்தில் ஒரு எண்ணெய் டின் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த எண்ணெய் டின்னில் வந்து எண்ணெய் கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அவர் அதை க்ளீன் பண்ணிவிடுவார். அந்த எண்ணெய் வர்ற அந்த ஹோலில் வந்து புண்ணாக்கு வந்து அடைச்சிருக்கும், அது வந்து அவர் க்ளீன் பண்ணுறாரு. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேங்காய் எப்படி அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா உள்ளே போய் அரைக்கும். இப்போ வந்து அதில் எண்ணெய் ஊச அவுட் ஆகுது பாருங்களேன், அப்படியே பைப்பில் தண்ணி வர மாதிரி ஊச அவுட் ஆகும். இதெல்லாம் நம்ம தேங்காய் கொண்டு வந்து தேங்காய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க உள்ளே கொட்டுறாங்க. ஸோ அது நல்லா நசுக்கி புழிஞ்சு அந்த இடத்துக்கு உங்களால் உட்காரவே முடியாது. புதுசாக போகிறவங்களுக்கு பயங்கர டெம்ப்டிங்காக இருக்கும். அந்தளவுக்கு ஃப்ளேவர் அடிக்கும் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர். அப்படியே அந்த தேங்காய் பருப்பி சாப்பிட்டா இப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட், அந்த சூடு, அந்த ஃப்ளேவருக்கு உங்களுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்கும். நான் நிறைய பேர் அது வாங்கி சாப்பிடுவாங்க, நாங்களும் சாப்பிடுவோம். அந்த புண்ணாக்கு வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து இந்த புண்ணாக்கையும் கரும்பு சர்க்கரை, இந்த புண்ணாக்கா, இது ரெண்டே எல்லாம் சேர்த்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எண்ணெய் எப்படி ஊஸ் அவுட் ஆகுது. தேங்காய் எண்ணெயிலேருந்து எண்ணெய் வலியுது. தேங்காயிலேருந்து அந்த புளியறும்போது அந்த சைடில் கீழே இறங்கி வந்து அந்த எண்ணெய் வலியுது. பார்க்கவே அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ கீழே வந்து அந்த லிங்கம் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வலிஞ்சு அந்த லிங்கத்து வழியாக கீழே போய் இந்த டின் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டின்னில் வந்து கரெக்ட் ஆகிக்கும். ஸோ அந்த டின் ஒரு 3/4 டின் கிட்ட ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதோ ஒரு கேன் கொண்டு போயிருப்போம் இல்லையா, அந்த கேனில் வந்து இவங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆகுது. இவர் வந்து கையிலே தான் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அது நமக்கு பார்க்க தான் ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருக்கும், நல்லா ஸ்பீடாகவும் சுற்றும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்படி எண்ணெய் ஊஸ் அவுட் ஆகுதுன்னு பாருங்களேன். அப்படியே பார்க்க பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸ்மெல்லு செமையாக இருக்கும். எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டோடு செய்யப்பட்டது எண்ணெய். ஸோ நம்ம செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லி வாங்குறோம் இல்லையா கடையில், அதுக்கும் நீங்கள் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் ஃப்ளேவர் தூக்கதாக இருக்கும் எதில் நம்ம கடையில் வாங்குற எண்ணெயில். ஆனால் இதில் வந்து ஃப்ளேவர் மைல்டாக இருக்கும், ஆனால் செம்ம ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதுவே இதுக்கான அதில் கண்டிப்பாக எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதில் அந்த எசன்ஸ் எதுவுமே இல்லாதனால அவ்வளோ உங்களுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். சரி, அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் உங்கள் தலைக்கு கை காலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் அது ஒரு செம்ம எண்ணெய். ஸோ நாங்கள் டின் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உட்கார் வெயிட்டிங் ஏரியா அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து அவங்களோட கையால் வந்து இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து எண்ணெய் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணும்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ 1 லிட்டரா 1 லிட்டரா 1/4 லிட்டரா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இல்லை எண்ணெய் இருக்கும். ஒரு டின்னில் வந்து கடலை எண்ணெய், இன்னொரு டின்னில் வந்து நல்லெண்ணெய், இன்னொரு டின்னில் வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ இது 3 வந்து அவங்க டின்னில் வச்சுருப்பாங்க. கீழே வந்து அந்த பைப் இருக்கும். அவங்ககிட்டயே வந்து பாட்டில்ஸ் இருக்கும். அதாவது 1/2 லிட்டர் 1 லிட்டர் 1/4 லிட்டர் இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்கும். ஒரு பாட்டில் 5 ரூபா அந்த மாதிரி பாட்டிலுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட் ஏரியா, நம்ம வெயிட் போட்டோம் இல்லையா அந்த ஏரியா. இதெல்லாம் வந்து தேங்காய் புண்ணாக்கு வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ் நான் காமிக்கவே இல்லையே உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் காமிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா செந்தில் ஆண்டவர் மாவு மில்லுன்னு போட்டிருப்பாங்க, எண்ணெய் அண்ட் மாவு மில். செஞ்சேரி மலைக்கு போகிற என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடியே இருக்கும். ஸோ நம்ம வண்டி நிற்கிது, நான் ஸ்கூட்டியில் தான் நான் வந்தேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு திரும்பி காமிக்கிறோம் அந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதுக்காக கிட்ட போய் நான் திரும்பி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கடை. பார்த்தா வந்து ஒன்றும் பெரிய கடை மாதிரி இருக்காது. ஆனால் உள்ளே வந்து எண்ணெய் மட்டும் அரைக்கிறது கிடையாது. நீங்கள் மாவு, கோதுமை, மிளகாய் பொடி என்னென்ன கிரைண்ட் பண்ணணும் அப்படிமோ அதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே மிஷின் இருக்குது. ஸோ அதை தான் காமிக்கலாம். கிட்ட போனால் பயங்கர சவுண்டு, நான் பேசுகிறது கிளியராக கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ சவுண்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு அரைக்கிறது. அதுக்கு பக்கத்தில் ஆக்சுவலாக நான் கிட்ட போகலான்னு பார்த்தேன். அங்கே வந்து ஆல்ரெடி அவர் ஒன்று அரைச்சிட்டு இருந்தார் மிளகா பொடி, செம்ம நெடி, அது அந்த மூக்கில் அப்படியே ஏறும் காரம். ஸோ அதுக்காக நான் கிட்ட போகல, தூரத்துலேருந்து தான் காமிச்சேன். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோதுமை அரைக்கிற மிஷினு. அதுக்கு அந்த சைடு வந்து மிளகா பொடி, மசால் பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் அரைக்கிறது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எதுவும் இட்லி பொடி ஏதோ அரைச்சிட்ருக்காங்க. மிளகா பொடி அரைச்சிட்டு இப்போ இட்லி பொடி அரைக்கிறாங்க. ஸோ செம்ம காரம் அடிக்கும் அந்த நேரம் நின்றிங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பழகிடும்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபுல்லாக இந்த மோட்டார் ஆப்ரேட்டர் தான். அதுக்கு அடுத்த ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்கு. இங்கே ஃபுல்லாக அந்த மரத்தால் தான் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அடியில் அந்த கலெக்டிங் டின்னும் வச்சுருக்கணும். அது போக எண்ணெய் வந்து பட்டா வலுவலுன்னு ஆயிடும் இல்லையா. மண்ணாக இல்லை சிமெண்ட்டோ எது போட்டிங்கனாலும் பயங்கர வலுவலுப்பாக இருக்கும். மரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வலுவலுப்பு ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப வரன்னு இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆகாது தேங்காயிலேருந்து. ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணாங்கன்னா அந்த எண்ணெய் வந்து இன்னும் அதை அரைக்கிறதுக்கு வந்து பசவாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக லைட்டாக எண்ணெய். இது வந்து ஃபஸ்ட்டு டின் ஆஃப் எண்ணெய் அரைச்சி எடுத்தது முதல் டின்னு. ஸோ அது வந்து நம்ம கேனில் ஊற்றியாச்சு. ஃபனல் வச்சு அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். இப்போ 2வது டின் எடுக்கிறாங்க. உள்ளே காமிக்கலாம் நானும் ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் உள்ளே காமிக்கிறாங்க பாருங்கள். அதில் அந்த டின்னில் வந்து அது கலெக்ட் ஆகும் அந்த எண்ணெய் எல்லாமே. ஸோ இப்போ இந்த புண்ணாக்கோடு சேர்த்து தள்ளுறாங்க இல்லையா. ஸோ இப்போ மேலால் இருக்க எண்ணெயை வந்து ஊற்றிட்டு அந்த புண்ணாக்கில் இருக்கிற அந்த அந்த புண்ணாக்கோட மிச்சத்தை வந்து அப்படியே வடிச்சிருவாங்க. அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா புழிஞ்சு வெளியே வரும்போது செம்ம ஹாட்டாக இருக்கும். இப்போதைக்கு அந்த டின்னில் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் வேறு ஒரு பித்தளை பாத்திரத்துலையோ இல்லை அலுமினியம்லையோ இல்லை ஸ்டீலையோ அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் திரும்ப வேணால் அந்த கேனில் ஊற்றி வச்சுக்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக ஊஸ் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். எண்ணெய் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா செம்ம ஸ்பீடாக ஒரு பைப்பில் அந்த தண்ணி லீக் ஆகிற மாதிரி வரும். ஸோ இப்போது அது எடுக்க போகிறாங்க. நல்லா புளியிறாங்க. அதாவது அந்த எடுக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா புளிஞ்சிட்டு அதை வந்து எடுத்து பக்கத்தில் இருக்க அதில் எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்களா. எடுத்து கையை விட்டு ஒரு சாக்கை வந்து ஒரு கையில் மாட்டிட்டு அந்த ஹீட்டு தெரியாமல் செம்ம ஹீட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு கை சப்போர்ட் கொடுத்து அப்படியே அந்த புண்ணாக்கை எடுத்து வெளியே போட்டுருவாங்க. அதுலேயும் ஃபுல்லாக அள்ள மாட்டாங்க. ஏன்னா அந்த கீழே வந்து வெறும் செக்கு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த அதை முக்கால்வாசி எடுத்த உடனே அடுத்த தேங்காய் வந்து போடுறாங்க பாருங்கள் தேங்காய். ஸோ அந்த தேங்காய் போட்டாங்களா நிறையாவும் லோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொங்கி வரும் மேலே. ஸோ அதனால் அளவாக லோட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்லோவாக வச்சுட்டு அந்த புண்ணாக்கு எடுத்தோன்னே இப்போது தேங்காய் போடுறாங்க பாருங்கள். எப்படி வந்து எண்ணெய் ஊஸ் அவுட் ஆகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு. அந்த சுட்டாக வர்றது அப்படியே கொஞ்சம் டைம் ஆக அப்படியே நல்லா வரும் ஸ்பீடாக பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா என்ன வருது பார்த்தீங்களா. அப்படியே எண்ணெய் அதில் ஊஸ் அவுட் ஆகும். அந்த இன்னும் அந்த அடைச்சிருக்கல புண்ணாக்கு மாதிரி அதெல்லாம் எடுத்து விட்டாங்கன்னா இன்னும் நல்லா ஸ்பீடாக வரும். அந்த கப்பில் ஒன்று வச்சுருக்காங்களா. அந்த கப்பில் எதுக்கு என்ன கலெக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த கப்பில் கலெக்ட் ஆகிற எண்ணெய் எடுத்து அப்படியே அந்த செக்கு மேலே ஊற்றி விடுவாங்க. ஏன்னா சுற்றும் போது லூப்ரிகேஷனுக்காக அதை அப்படியே எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு கப்பில் இருக்கிறது அது ஆக்சுவலாக அது வடிஞ்சு திரும்ப நம்மளோட கேன் கூட தான் வரும். ஸோ இப்போ 3வது கேன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளோட கேனோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்ரு. இப்போ வந்து 3வது கேன் ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கேன் கிட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டரு கிட்ட வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கேன் நிறைஞ்சிருச்சு. கரெக்டாக பொங்குற வரைக்கும் வந்துருச்சு. 20 லிட்டரு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டாக வந்து 19,950. கரெக்டாக 20 லிட்டர் இருக்கும். 20 கிலோ இருக்குது 20 லிட்ரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோவுக்கு உங்களுக்கு 600 ml தான் மினிமம். அதில் வந்து எங்களுக்கு 1 கிலோவுக்கு ஒரு 550 ml வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே சுத்தமான தேங்காய் எண்ணெய். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாட்டும். ஸோ இதே மாதிரி நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் சீக்கிரம் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் மாற்றம் ஒன்றை மாறாது. நன்றி.